அமைச்சர் பிடிஆர் புயலாக மாறி இருக்கிறார். ஆமா, தென்றலை போல இருந்தவரை புயலா மாத்திட்டாங்க. சுனாமியா சீறி இருக்கிறாரு அப்படிதான் சொல்லணும் ஐயா பிடிஆர் அவர்கள். அமைச்சர் பிடிஆர் அவர்கள் வந்து ரொம்ப கம்போஸ்டா நிதானமாக பேசுவார் எப்பவுமே. இப்பொழுது நிதானம் தவறல், நிதானமா பேசியிருக்கிறாரு, ரொம்ப கரெக்டா பேசியிருக்கிறாரு. ஆனா என்னன்னா, என்னத்துக்கு போட்டு இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு பொதுவா யாரை பத்தி அவர் விமர்சிக்க மாட்டார். ஆனா ஒரு அளவை கடந்துருச்சுன்னா என்ன பண்றது, வச்சு வெளுன்னு வெளுத்திருக்கிறாரு. இந்த நடிகை குஷ்பு அவர்களையும் அவருடைய கணவர் இயக்குனர் சுந்தர் சி அவர்களையும் அப்படியே வெளுத்து எடுத்து துவைச்சு அடிச்சு துவைச்சு. இந்த ஒரு படத்துல வட்டிவேலு சொல்லுவார்ல, என்னடா துவைக்கிற, ஊற வச்சு துவைக்கிற அப்படிங்கிற, அடிச்சு துவைச்சு கொடியில காய போட்டுருவாரு ஒரு ஆளு அந்த நடிகர். அந்த மாதிரி அடிச்சு துவைச்சு காய போட்டார். வடிவேலு சொல்றாரு, அப்படியே வந்து அயன் பண்ணி விட்டு போங்கடா அப்படிங்கிற அளவுக்கு இந்த அயன் மட்டும் தான் பண்ணல சுந்தர் சி. யாரு, நம்முடைய அமைச்சர் பிடிஆர். மதுரை மத்திய தொகுதியை பரபரத்து கிடக்குது. என்னடா இது, அண்ணன் பிடிஆரா இது, என்ன ஆச்சு அப்படிங்கிற அளவுக்கு வாயை கொடுத்து வாயை புண்ணாக்கி இருக்கிறார் சுந்தர் சி. என்ன நடந்தது அப்படிங்கறதான் விரிவாக நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம், பேச இருக்கின்றோம். வீடியோவுக்குள் செல்வோம். பிடிஆர் உக்கிரமானது ஏன்? ஓட விட்ட பிடிஆர், ஓடி ஒளியும் சுந்தர் சி, நடப்பது என்ன மதுரை மத்தியில்? அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அதாகப்பட்டது மதுரைக்கு சம்பந்தமே இல்லாம கிளம்பி ஒருத்தர் வந்து மதுரையில போய் திடீர்னு பிடிஆர் அவர்களே எப்படிதான் சொல்றாரு, பாராசூட்ல வந்து குதிச்சாங்க சினிமா சங்கிகள் 2 பேர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவனும் மனைவியுமாக 2 சினிமா சங்கிகள் பாராசூட்ல வந்து மதுரையில குதிச்சுக்கிட்டு எங்களே கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு ஆரம்பிச்சார். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுந்தர் சி உங்களுக்கு தெரியும், இயக்குனர். ஆமா, அவருடைய படங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படி ஒரு என்ன சொல்றது, பல்வேறு ஆழமான கருத்துக்கள், அற்புதமான கருத்துக்கள், இரட்டை அர்த்த வசனங்கள், காமெடி, இந்த மாதிரியான ஒரு ஓகே பொழுதுபோக்கு ஒரு படம் எடுக்கக்கூடிய நல்ல டைரக்டர், அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்ப திடீர்னு என்ன பண்ணாரு, இப்படி படம் எடுத்துக்கிட்டு இருந்தவரு அவருக்குன்னு ஒரு சாதிய அடையாளத்தை வெளிப்படுத்தி, நான் வந்து இந்த சாதியை, இந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத சொல்லி மதுரை மத்திய தொகுதியில வந்து என்ன செஞ்சாரு, வேட்பாளராக களமிறக்கப்பட்டார். சரி, அதுலயும் பிரச்சனை இல்லை, விடுங்க, அது அவருடைய மனநிலையை பொறுத்தது, அதுல இல்ல. ஆனா அப்படி வேட்பாளராக களமிறங்கியவர் என்ன செய்யணும், அதிமுக ஆட்சியில மதுரை மத்திக்கு இந்த மாதிரிலாம் திட்டங்கள் போட்டிருக்குதுன்னு சொல்லி ஓட்டு கேட்கணும் இல்ல, அல்லது என்ன நான் வந்தா என்னெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டிருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா இயக்குனர் சுந்தர் சி என்ன பண்ணாரு, மதுரை மத்தியில போய் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இங்கே வேட்பாளராக நிற்கிறார், அதனால் நான் எளிதில் வென்று விடுவேன், என்னுடைய வெற்றி உறுதியாகிவிட்டது, காரணம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான், எதுக்கு நிக்கிற அந்த வேட்பாளர் தான், இந்த தொகுதிக்கு அவர் என்னங்க செஞ்சாருன்னு ஒரு கேள்வியை கேட்டார். முடிஞ்சு போச்சு. நீங்க சும்மா இருந்தவங்களுக்கு இந்த சலங்கையை கட்டி சும்மாவே எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சும்மாவே ஆடுவான் அவன், சலங்கையை வேற கட்டி விட்டான் அப்படிங்கிற மாதிரி, நீங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களிடம் தமிழ்நாடு சார்ந்தோ, தமிழ்நாடு அரசியல் சார்ந்தோ, பொருளாதாரம் சார்ந்தோ எதையாவது கேட்டாலே அவரு வெளுன்னு வெளுப்பாரு, புள்ளி விவரத்தோட ஆரம்பிப்பாரு. எங்க போயிருவாரு, பிரிட்டிஷ் பீரியடுக்கு போயிருவாரு. 1947க்கு முன்னாடி தமிழ்நாட்டுல என்ன இருந்துச்சு தெரியுமான்னு ஆரம்பிச்சு அக்கா ஆணி வேற பிரிச்சு முன்னாடி வச்சிருவாரு. நிர்மலா சீதாராமனே ஐயோ ஆள விடுங்க சாமின்னு ஓடுறாங்க. யாரை கண்டு, பிடிஆரை கண்டு பயந்து. ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனில் தொடங்கி ஒன்றிய அமைச்சர்கள் எல்லாமே எதுக்குப்பா வாயை கொடுத்து, அவர் கேட்கிற எந்த கேள்விக்கும் பாஜகவினரிடமே என்ன கிடையாது, பதில் கிடையாது. சோகால்டு இன்டலெக்சுவல் என்று இங்கே நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய, பிறப்பால் நாங்கள் தான் புத்திசாலிகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில பெரும் அறிவாளிகளாக தங்களை தாங்களே நினைத்துக் கொள்பவர்களே கூட பிடிஆர்ட்ட வாயை கொடுத்தா சிக்கட்டு ஓடி ஒளிகிறாங்க. அமெரிக்காவில் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர், முனைவர் பட்டம் பெற்றவர், அமெரிக்காவில் மிகப்பெரிய நிறுவனங்களில் பணியாற்றியவர் இல்லையா, அவர்கிட்ட போய் சுந்தர் சி வாயை கொடுக்கலாமா? நமக்கு என்ன வேலை வருமோ அதை மட்டும் தான் செய்யணும். பொருளாதாரம் அப்படின்னு தமிழ்ல எழுத சொன்னாலே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுத தெரியுமா சுந்தர் சிக்கு? இங்கிலீஷ்ல விடுங்க, எக்கனாமிக்ஸ் விடுங்க. பொருளாதாரம் அப்படின்னு தமிழ்ல பிழையின்றி எழுத சொன்னால் சுந்தர் சிக்கு எழுத தெரியுமா? தெரியாது. நம்ம போய் எதுக்கு
எதுக்கு பிடிஆர்ட்ட வாய கொடுக்கணும்? இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு, திடீரென்று வந்து குதித்திருக்கிறார்கள் சினிமா சங்கிகள், அவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன், இந்தா பாருங்க அப்படின்னு மதுரை மத்தி ஒட்டுமொத்தமா மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் போட்ட திட்டம் இல்ல. நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண் அப்படி இல்ல. மதுரை மத்திக்கு மட்டும் என்னெல்லாம் திட்டம் போட்டிருக்கிறோம்னு எடுத்து முன்னாடி வச்சுட்டார். அவருடைய ட்விட்டர் பேஜ்ல அதை போட்டிருக்கிறார். அதெல்லாம் அடுக்கிறார். இப்ப நான் அதுல ஒரு 4-5 திட்டத்தை உங்களுக்கு முக்கியமா சொல்றேன். ஏன்னா இதை நீங்க மதுரை மக்கள் கண்டிப்பா பார்க்கணும். தத்தநேரி செல்லூர் இடையே ரூபாய் 9.5 கோடி மதிப்பீட்டில் 320 மீட்டர் இணைப்பு மேம்பாலம். ஜெய்ஹிந்த்புரம் டிவிஎஸ் நகர் இடையே 251 மீட்டர் இணைப்பு மேம்பாலம். சிம்மக்கல் கோரிப்பாளையம் பகுதிகளை இணைக்க ரூபாய் 190 கோடி மதிப்பீட்டில் 950 மீட்டர் புதிய வைகை ஆற்று மேம்பாலம். சுப்பிரமணியபுரம் பகுதியில் ரூபாய் 99 கோடி மதிப்பீட்டில் 11 தளங்கள் கொண்ட குடிசை மாற்று வாரிய அடுக்கு குடியிருப்பு மாடி குடியிருப்பு. மீனாட்சி அம்மன் கோயிலில் சிறப்பு தீயணைப்பு நிலையம். இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இவங்க வந்து மதத்தை வச்சுதான் அரசியல் பண்ணுவாங்க. சுந்தர்சி எல்லாம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனா எனக்கு அழுகையே வருதுன்னு பேசியிருக்கிறார். பிடிஆர் அவர்கள் அதான் சொன்னார். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொன்னாரு, அஇஅதிமுக ஆட்சி காலத்துல மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டு ஒரு மண்டபமே எரிந்து போனது. அதை சரி செய்வதற்கு கூட அஇஅதிமுக அரசு முயற்சிகள் எடுக்கவில்லை. மாறாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு அமைந்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அண்ணன் உள்ளிட்டவர்கள் இவங்க என்ன செய்யறாங்க, அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இவங்க எல்லாம் சேர்ந்து ஐஐடி மெட்ராஸ் உள்ளிட்டவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று, ஏன்னா அந்த கோயிலுக்கு என்ன கல்லு, அந்த மண்டபத்துக்கு என்ன கல்லு செட் ஆகும்னு சொல்லி அந்த மண்டபங்களுக்கான கல்ல பல்வேறு குவாரிகளில் தேடி ஆய்வு செய்து இன்னைக்கு 30 கோடி ரூபாய்க்கு மேல மதிப்பீட்டுல அங்க வந்து அந்த மண்டபத்தை புதுப்பிக்கும் பணி இன்னைக்கு வந்து இந்த அரசால் சாத்தியப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது அவர் பிடிஆர் சொல்றார். நான் என்ன சொல்றேன், நீங்க உங்க இந்த மத அரசியல வேற யார்த்தையா பண்ணணும். அவங்க தாத்தா யார் தெரியுமா? பிடி ராஜன் யார் தெரியுமா? இவர் அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு என்ன வரலாறு தெரியும்? சுந்தர்சி அவர்களே, புஷ்பா அவர்களே, நான் என்ன கேட்கிறேன், சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமியினுடைய அந்த சன்னதியில் இருக்கக்கூடிய ஐயப்பன் விக்கிரகம், அது வந்து இவங்க குடும்பம் கொடுத்த கொடை தெரியுமா உங்களுக்கு? அங்கிருந்து அதை வந்து ஒவ்வொரு கோவிலுக்கு, தமிழ்நாட்டுக்கெல்லாம் எல்லா கோவிலுக்கும் கொண்டு வந்து அந்த ஆகம முறைகளின்படி அவங்களுடைய என்னென்ன முறைகள் உண்டோ அந்த முறைப்படி அது வந்து இன்றைக்கு வந்து ஐயப்பன் வந்து இன்னைக்கு எல்லா மாநிலங்களில் இருந்தும் இன்றைக்கு வந்து கேரளாவுக்கு போய் ஐயப்பனை வழிபட்டு வருகிறார்களே சாமிமார்கள் மாலை போட்டு. அந்த ஐயப்பனை அவ்வளவு பக்தியோடு அந்த விக்கிரகத்தை வந்து சபரிமலைக்கு கொடுத்தது இவங்க குடும்பம். ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? வரலாறு தெரியுமா? நமக்கு தெரிஞ்சது படம் எடுக்க தெரிஞ்சது, அதை மட்டும் எடுத்துட்டு போனோம். அங்க போயிட்டு மீனாட்சி அம்மன் கோவில், மீனாட்சி அம்மன் கோவிலில் அவ்வளவு திருப்பணிகள் நடந்திருக்கு. கார் பார்க்கிங் மீனாட்சி அம்மன் கோயில்ல எல்லாம் இந்த அரசு கொண்டு வந்தது, இந்த அவருடைய தொகுதி. சரி, ரைட், அது இருக்கட்டும் ஒரு பக்கம். மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றிலும் 4 வீதிகளிலும் கூடுதல் கழிப்பறை வளாகங்கள். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமாங்க, ஒரு பிரமாதமான ஒரு நூலகம் மதுரையில. எவ்வளவு பெரிய நூலகம், கலைஞர் நூற்றாண்டு நூலகம், எல்லாம் மதுரையில. நீங்க என்ன செஞ்சீங்க கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில? சொல்ல சொல்லுங்க. மதுரைக்கு, குறிப்பா மதுரை மத்திக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொல்ல சொல்லுங்க. அஇஅதிமுக அரசு இருக்கும்போது அன்சாரி நகரில் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கான புதிதாக கட்டப்பட்டுள்ள நவீன சிறப்பு பிரசவ சிகிச்சை கட்டிடம். அவ்வை மாநகராட்சி பள்ளி பழைய கட்டிடத்தை அகற்றி புதிய பள்ளி கட்டிடம். திடீர் நகர் பகுதியில் நவீன 2 அடுக்கு பிரம்மாண்ட சமுதாய கூடம். மத்திய தொகுதியில் உள்ள 6 மாநகராட்சி பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் மற்றும் புனரமைப்பு பணிகள். இன்னும் அவர் போட்டிருக்க லிஸ்ட் பெருசா, நான் அது மட்டும் பேசினாலே உங்களுக்கு வந்து கலைஞர் நூற்றாண்டு நூலகம், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலம், மதுரை டைடல் பூங்கா, மதுரை எல்காட்டில் பிணைக்கில் நிறுவனத்தினுடைய உலகளாவிய சிறப்பு பொறியியல் மையம் விரிவாக்கம், மதுரை ஐடிஎன்டி ஹப் பிராந்திய மையம், கீழடி அருங்காட்சியகம், கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம், மதுரை மாவட்ட நீதிமன்ற புதிய கட்டிடம், வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம், வண்டியூர் பூங்கா, உலகத்தரத்தில் ஹாக்கி விளையாட்டரங்கம், சிட்கோ தொழிற்பூங்கா,
காவிரி குடிநீர் திட்டம் 1,22,650 பேருக்கு பட்டாக்கள், அரசினுடைய சேவை மையங்கள் இருக்கு இல்லையா, இதன் மூலம் பட்டாக்கள். இவ்வளவும் மதுரை மாநகரம் மட்டும் மாவட்டம் முழுவதும் திராவிட மாடல் அரசு செலுத்திருக்கக்கூடிய திட்டங்கள். அவர் தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒட்டுமொத்த மதுரைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, இப்படி ஒரு பெரும் பட்டியலே இருக்கு மதுரைக்கு. இத எல்லாத்தையும் எடுத்து ட்விட்டர்ல போட்டு இங்க வா அப்படின்னு ஓங்கி தலையில நங்குன்னு ஒரு கொட்டு கொட்டி அனுப்பி இருக்கிறாரு ஐயா பிடிஆர். யார? சுந்தர்சிய. என்ன சொல்றேன், தேர்தல் அரசியலுக்கு எல்லாரும் வர்றாங்க. நான் எந்த துறையும் குறைத்துலாம் மதிப்பிடல. நீங்க திரைத்துறையில இருந்து வரீங்க, நீங்க இயக்குனர், நீங்க நடிகர், நீங்க நடிகை அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல. எல்லோருக்கும் வருவதற்கு உரிமை இருக்கிறது, அதுல எல்லாம் மாற்றுக்கிறது. நீங்க என்ன பேசி ஓட்டு கேட்கணும். கண்ணு முன்னாடி இவ்வளவு பணிகளை செஞ்சிருக்கக்கூடிய ஐயா பிடிஆர் போன்றவர்களை நான் வந்தா இதை விட சிறப்பா செய்வேன்னு சொல்லுங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. நான் ரொம்ப மனம் திறந்து பேசுறேன். சுந்தர்சி அவர்களை அவருக்கு நான் வாக்கியார்த்த தகராறு ஒண்ணும் கிடையாது. நான் பிடிஆர் வந்தால் பிடிஆர் இதெல்லாம் செஞ்சிருக்கிறதா சொல்றாருங்க, நான் இன்னும் சிறப்பாக இதையெல்லாம் செய்வேன்னு சொல்லி ஓட்டு கேளுங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா இவ்வளவு செஞ்சவரை பார்த்து நீங்க ஒண்ணுமே செய்யல, நீங்க வேட்பாளரா இருக்கிறதுனாலதான் நான் ஜெயிப்பேன்னு சொல்றது இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் எங்க ஊர் பாசையில வேற ஒண்ணு வருது, சொல்ல வேண்டாம், அமைதியா இருக்கு. அதெல்லாம் கொழுப்புன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல, வேற ஒண்ணு சொல்லுவாங்க, நான் அதை சொல்ல விரும்புறேன். இப்படிதானே இருக்குது. கண்ணு முன்னாடி இவ்வளவு செஞ்ச நான் என்ன சொல்றேன், நீங்க இன்னைக்கு பாஜக கூட்டணியின் சார்பாகத்தானே சுந்தர்சி போட்டியிடுகிறார். மதுரை மக்கள் தன்மானம் நிறைந்த மக்கள். நீங்க யாரு, சிவபெருமானே வந்த போதும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன மாநகர் மதுரை இல்லையா? நானோ அரசன் யானே கல்வன் என்று சொல்லி தன் உயிரை மாய்த்து கொண்ட பாண்டியன் வாழ்ந்த ஊர் அது. மானமும் வீரமும் அறமும் உள்ள ஊர் மதுரை இல்லையா? கண்ணகி அந்த தவறான நீதி கொடுத்து விட்டான் என்பதற்காக அந்த மன்னன் மாண்ட பிறகும், யானோ அரசன் யானே கல்வன் என்று மாண்ட பிறகும் மதுரையே எரித்த கண்ணகி. இதெல்லாம் நம்ம பாக்குறோம். இவ்வளவு அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க தொன்மையான மதுரை. அந்த மதுரையில கீழடி அகழாய்வு, அந்த அகழாய்வு அறிக்கையை, முடிவை பாஜக ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. தமிழர்களுடைய பெருமையை, குறிப்பாக மதுரை தமிழர்களுடைய மதுரை மண்ணின் பெருமையை ஏற்றுக்கொள்ள மோடி, அமித்ஷா மறுக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அதுக்கு தட்டி கேட்பதற்கு துணிவில்லாம மோடிக்கு அமித்ஷாவுக்கும் சாமரம் வீசி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நீங்க அந்த கூட்டணியில இருந்துகிட்டு நான் என்ன சொல்றேன், கீழடி அகழாய்வு அறிக்கைக்கு நீங்க வாங்குங்க, அனுமதி வாங்குங்க. கீழடி அகழாய்வு அறிக்கையை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ளணும். செய்ய முடியுமா? ஏன் முடியல? கீழடியை ஏன் மண் போட்டு மூடியது ஒன்றிய அரசு? இந்த அரசு, திமுக அரசு வந்த பிறகுதான் கீழடி மீண்டும் அகழாய்வு செய்யப்பட்டு இன்றைக்கு ஒரு அருங்காட்சியகத்தை கட்டி தந்திருக்கிறது திமுக அரசு. நீங்க மதுரையில போய் நின்றுட்டு என்ன காமெடி பண்ணி, மதுரை மெட்ரோ என்ன ஆச்சு கேளுங்க சுந்தர்சிட்ட. மதுரை மக்கள் கேட்கணும், ஏன் மதுரை மக்கள் மெட்ரோல போறதுக்கு இதுக்கு போறதுக்கான சூழலை உருவாக்க வேண்டும் என்று இந்த அரசு முடிவு செய்த பிறகும் ஏன் ஒன்றிய அரசு மறுத்துச்சு? மதுரை மக்கள் மெட்ரோல போக கூடாதா? அவர்களுக்கு அந்த உரிமை இல்லையா? மதுரை மக்களுக்கு மெட்ரோவில் செல்லும் உரிமை இருக்கா இல்லையா? கேட்டா அது அவ்வளவு மக்கள் தொகை இல்ல மதுரையில. இதைவிட குறைவாக இருக்கக்கூடிய வட இந்திய மாநிலங்களில், இதைவிட மக்கள் தொகை குறைவாக இருக்கக்கூடிய வட இந்திய மாநிலங்களில் மெட்ரோ திட்டத்திற்கு எப்படி ஒன்றிய அரசு அனுமதி கொடுத்துச்சு? இங்க மட்டும் ஏன் அனுமதி கொடுக்க மறுக்குது? சுந்தர்சியை பார்த்து இதெல்லாம் மதுரை மக்கள் கேட்பாங்களா இல்லையா? இதுல எனக்கு புரியல. ஒரு ஒன்றிய மகாராஷ்டிராவிலிருந்து ஒருத்தர் இங்க பேசுறாரு, மதுரையில இன்னொரு வேட்பாளர் இருக்காரு, பாஜக வேட்பாளர், அவருக்கு ஆதரவா பேசிக்கிட்ட பொழுது இவர் ஜெயிச்சாருன்னா மதுரைக்கு மெட்ரோ வருங்கிறார். என்ன லாஜிக் இது? அப்ப தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் மிரட்டும் போக்கு தானே இது. மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் மதுரைக்கு பாஜகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ வரும், இல்லைன்னா வராதுங்கிறாரு. யார் அப்ப வீட்டு காசு? அதுதான் உதயநிதி ஸ்டாலின் கேட்டார். யார் அப்ப வீட்டு காசு? பணம் எங்களுடைய பணம் சார். இந்த மண்ணின் மைந்தர்கள், தமிழ்நாட்டு மண்ணின் மைந்தர்கள், தமிழ்நாட்டு மக்கள், மதுரை மக்களினுடைய வரிப்பணத்துல நாங்க எங்களுக்கு மெட்ரோ கேட்கிறோம். அதை தர்றதுக்கு துப்பு இல்ல. அந்த கூட்டணியில இருந்துட்டு ஓட்டு கேட்கறீங்க நீங்க. சுந்தர்சி வெக்கம் இல்லாம. சுந்தர்சி உள்ளிட்டவர்கள், நான் திருப்பி சொல்றேன்,
உங்களுடைய படைப்புகள் ஒரு பொழுதுபோக்கு அம்சம் சார்ந்து ரசிக்கக்கூடிய படைப்புகளாக இருக்கலாம், அது வேற. அரசியலுக்கு நீங்க வரலாம், தப்பில்லை, அதுவும் வேற. ஆனால் எதிரில் நிற்கக்கூடிய எவ்வளவு பெரிய பாரம்பரியமான குடும்பம், எவ்வளவு அந்த ஊர்ல எவ்வளவு மரியாதை அவர் மேல சொல்லுங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளின் மீதும் நான் சொல்றேன், எல்லா கட்சிகளின் மீதும் திருப்பி சொல்றேன், எல்லா கட்சிகளை சேர்ந்த அந்த வேட்பாளர் இந்த வேட்பாளர் அந்த வேட்பாளர் பணம் கொடுத்தாராங்க, இந்த வேட்பாளர் பணம் கொடுத்தாராங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு பல்வேறு கட்சிகளின் வேட்பாளர்கள் மீது இங்க உண்டு இருக்கு. ஆண்டாண்டு காலமா இந்த கட்சி அந்த கட்சி இல்லாம பல வேட்பாளர்கள் மீது இந்த குற்றச்சாட்டை சொல்வது உண்டு. பரஸ்பரம் எதிர்கட்சிகள் இந்த கட்சி அந்த கட்சி மீது சொல்லும், அந்த கட்சி இந்த கட்சி மீது சொல்லும். ஆனா அப்படி கூட எதிர்கட்சி கூட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜெயிச்சாருன்னு எதிர்கட்சிக்காரன் கூட சொல்ல மாட்டான். சொல்லு மதுரையில இல்லையா? அப்படியான ஒரு கண்ணியமிக்க குடும்பம். நான் திருப்பி மதுரை மத்திய மக்களுக்கு நான் தான் சொல்றேன், உங்க தொகுதியினுடைய எம்எல்ஏவா யார் இருக்கணும் இல்லையா? மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமைகின்ற பொழுது, மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வந்து அமர்கின்ற பொழுது, மீண்டும் பிடிஆர் அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்பார். நம்பிக்கை, அது முதலமைச்சருடைய முடிவு, நம்மளுடைய நம்பிக்கையை சொல்றோம். ஏன்னா ஏற்கனவே அமைச்சரா இருக்கிறார். அந்த அடிப்படையில் நீங்க சுந்தர்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா திருப்பி படம் எடுக்க போயிடுவார். அதுக்காக சொல்றேன், சுந்தர்சி என்ன பண்ணுவார், திருப்பி படம் எடுக்க போவார் இல்லையா? அவர் செய்தியாளர் கேட்கிறார், நீங்க திரைப்படத்துறை நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல அதை நான் இப்போதைக்கு சொல்ல முடியாது, அதெல்லாம் விடவும் மாட்டேன், அப்படிலாம் விட மாட்டேங்கிறார். சினிமா விட்டுட்டு வரமாட்டேங்கிறார். அப்போ உங்களுடைய எம்எல்ஏ, உங்க சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் யாராக இருக்க வேண்டும்? பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்திலிருந்து வந்த, மண்ணின் மைந்தரான, அமெரிக்காவில் பொருளாதார பட்டம் பெற்ற, உலக நாடுகள் எல்லாம் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய, ஒன்றிய அரசின் கண்களில் விரலை விட்டு ஆட்டக்கூடிய, அறிவார்ந்த ஒரு பொருளாதார மேதை, நாகரிகமான மனிதர், நேர்மையான மனிதர், நல்ல மனிதர். அவரு எங்க எம்எல்ஏன்னு சொல்றதுல மதுரை மத்திய தொகுதி மக்களுக்கு பெருமை இருக்கும். யூனோ ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் மிஸ்ஸஸ் குஷ்பு, எஸ், அவங்களுடைய ஹஸ்பண்ட் இவரு, இவங்கதான் அவங்க ஒய்ஃப். திரைத்துறையில இருக்காங்க 2 பேரும். அவங்க பிஜேபியில இருந்தாங்க, இப்போ பிஜேபியில தான் இருக்கிறாங்க இப்பவும். ஆமா, இவரு பிஜேபியா ஏடிஎம்கா தெரியல, ஆனா ரெட்டையில நிக்கிறாரு, என்னன்னு தெரியல. அப்படி சொல்லுவீங்களா? என்னங்க? சோ நான் என்ன சொல்றேன், நான் திருப்பி சொல்றேன், தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய துறை சார்ந்து நான் வந்து கொச்சைப்படுத்துவது என்னுடைய நோக்கம் அல்ல. எல்லா துறையை சேர்ந்தவர்களும் அரசியலுக்கு வரலாம், எல்லா துறையும் முக்கியமான துறை, அதை நான் சொல்ல வரல. சட்டப்பேரவையில தங்கள் தொகுதிக்கான ஒரு திட்டத்தை சொல்லி வாதித்து பெறக்கூடிய ஆற்றல் கூட சுந்தர்சிக்கு கிடையாது. நான் இப்படி மாத்தி சொல்றேன், நாளைக்கே ஒரு சினிமா படம் எடுக்கணும், பிடிஆரால முடியுமா? என்கிட்ட கேளுங்க, நானே சொல்றேன், பிடிஆர் சிறந்த டைரக்டராக வர முடியுமா சினிமாவில? சுந்தர்சி சிறந்த டைரக்டரான்னு கேட்டா சுந்தர்சி தான் சிறந்த டைரக்டர். நானே சொல்றேன் சார், சும்மா இருங்க சார், உங்களுக்கு படம்லாம் எடுக்க வராது சார். பிடிஆர் ஒரு உதாரணம் சொல்றேன், அவர் போறது இல்ல, ஒரு உதாரணத்துக்கு நாளைக்கே பிடிஆர் வந்து சினிமா எடுக்க போறேன் போனா நானே முதலா போய் சொல்லுவேன், ஏங்க உங்களுக்கு என்னங்க கேமரா லென்ஸ்னா என்னதாவது தெரியுமா ஏங்க அப்படின்னு நம்ம கேட்போமா இல்லையா? அப்ப எப்படி பிடிஆர் அவர்களால் ஒரு சிறந்த இயக்குனராக இனி மாற முடியாதோ, ஏன்னா அவருக்கு அந்த துறையில எந்த அனுபவமும் கிடையாது. அதுபோல சுந்தர்சி இயக்குனராக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு நல்ல எம்எல்ஏவாக இருக்க முடியாது. நீங்க கேட்கறது புரியுது. ஓ, மதுரை மத்தியில பிடிஆர் ஜெயிச்சாச்சு, சர்டிபிகேட் வாங்க வேண்டியது மட்டும் தான் பாக்கி, நீங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க மதுரை மத்திய மக்கள். எனக்கு புரியுது, ஒரு ஆதங்கம். ஏன்னா அவர் பேசின வீடியோ பார்த்தேன், சுந்தர்சி பேசின வீடியோ பார்த்தேன், அதற்கு திரு பிடிஆர் அவர்கள் கொடுத்திருந்த பதிலையும் பார்த்தேன். அந்த ஆதங்கத்துல நான் பேசுறேன். தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தொகுதிகளும் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிக்கு, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மிக 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 முக்கியம். அதுக்காக பேசுறேன். ஒவ்வொரு தொகுதியும் முக்கியம். கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு இங்க கும்மிடிப்பூண்டி வரைக்கும் எல்லா தொகுதியும் முக்கியம். தெற்கிலிருந்து வடக்கு, கிழக்கிலிருந்து மேற்கு, எல்லா தொகுதியும் முக்கியம். மதுரை மத்திய மட்டும் இல்ல, மதுரை மாவட்டத்துல ஒவ்வொரு தொகுதியும் முக்கியம் இல்லையா? தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா, அவங்க மன்னார்குடியில. அதே மாதிரி மாண்புமிகு கல்வி அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள், எங்க தொகுதியில சபாநாயகர் அப்பாவு அவர்கள், அந்த பக்கம் செந்தில் பாலாஜி, இந்த பக்கம் திருச்சியில கே நேரு, இந்த பக்கம் அண்ணன் சேகர் பாபு, எல்லாருமே, துணை முதலமைச்சர்
இல்லையா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இதுக்கெல்லாம் மேல கொளத்தூர்ல உதயநிதி ஸ்டாலின் எப்படி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியோ அது மாதிரி கொளத்தூர்ல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், ஒவ்வொருத்தரும் சொல்றேன். நான் சொல்றது அமைச்சர் மாசு, சுகாதாரத்துறை. ஏன் இவங்களெல்லாம் சுகாதாரத்துறையை சொல்றோம், கல்வித்துறையை சொல்றோம், உயர்கல்வித்துறையை சொல்றோம், தொழில்துறையை சொல்றோம், தகவல் தொழில்நுட்பத்துறையை சொல்றோம், ஏன் இந்து சமய அறநிலையத்துறையை சொல்றோம், ஏன் நகராட்சி துறையை சொல்றோம்? இதெல்லாம் என்னன்னா ஒவ்வொரு துறையும் அவ்வளவு சாதனை செஞ்சிருக்குது. அதுக்காக சொல்றேன், ஒவ்வொரு துறையும் அத்துணை சாதனைகளை செய்திருக்கிறது இல்லையா? சாதனைகளின் பட்டியல் பெருசு. எனவே அண்ணன் பிடிஆர் அவர்கள் மதுரை மத்தி தொகுதியில் ஒரு மாபெரும் வெற்றியை நிச்சயம் பெறப்போகிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மதுரை மத்தி தொகுதி மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் அப்படிங்கிறதும் உறுதி. ஆயினும் இந்த வீடியோவை உங்களுக்கு தரணும்னு என் மனசு சொல்லியது, அதற்காக நான் பேசியிருக்கிறேன். இந்த காணொலியை குறிப்பாக மதுரை மத்தியில் வீடு வீடாக எடுத்து செல்லுங்கள். மக்களின் மனங்கள் இன்னும் இன்னும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அவருடைய வெற்றியை உறுதி செய்வோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை மற்றொரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.